ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இந்த கண்டென்ட்லாம் நான் மணி கண்ட்ரோல்லேருந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இந்தியா ஷெல்டர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஷேர் வந்து இன்றைக்கி 9% ட்ராப் ஆகிருக்கு. 719 வரைக்கும் போயிருக்கு. அரௌண்ட் 65 லேக் ஷேர்ஸ் வந்து, அதாவது நியர் டு 6% ஆஃப் கம்பெனிஸ் டோட்டல் ஈக்விட்டி. ஸோ இது வந்து லார்ஜ் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. இன்றைக்கி அதோட ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 490 ஈச், அதாவது 490 பெர் ஷேர். ஸோ டிரான்சாக்ஷன் வேல்யூ பார்த்திங்கன்னா 756 crore. அதானி பவர் அண்ட் அதானி க்ரீன் எனர்ஜி இன்றைக்கி 7% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. எதனாலனா அந்த ரெண்டு கம்பெனியும் ஆர்டர் ஆஃப் லெட்டர் இன்டென்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அதாவது 6600 மெகாவாட் ஹைப்ரிட் சோலார் அண்ட் தெர்மல் பவர் அதை சப்ளை பண்ணுறதுக்கான ஆர்டர் யார்கிட்டேருந்து கிடச்சிருக்குன்னா மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் உள்ள டிஸ்காம் கிட்டேருந்து கிடச்சிருக்கு. ஸ்பைஸ் ஜெட், இன்டர்குளோப் ஏவியேஷன் இன்றைக்கி 1%, நியர் டு 1% கெயின் ஆயிருந்தாங்க. என்ன காரணம்னா, நம்ம நாட்டில் டொமஸ்டிக் ஏர் டிராஃபிக் இந்த ஆகஸ்ட் மந்த், அதாவது போன ஆகஸ்ட் மந்த் 5.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு லாஸ்ட் இயர் இதே மந்தோட ஆகஸ்ட் மந்தோட கம்பேர் பண்ணுறப்ப. அது மட்டும் இல்லாமல் நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க 1.31 crore. ஸோ இந்த நியூஸ் வந்தோடனே ஸ்பைஸ் ஜெட் அண்ட் இண்டிகோ ஷேர்ஸ் நியர் டு 1% கெயின் ஆயிருந்தாங்க. HDFC பேங்க் அவங்களோட Q2 ரிசல்ட்டை October 19 வெளியிடுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு அன்ஆடிட்டட் ஸ்டாண்டலோன் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ரிசல்ட் ஃபார் ஜூலை செப்டம்பர் மந்த்துக்கானது October 19 கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு ட்ரேடிங் வீடியோ வந்து அவங்களோட இன்சைடர்ஸ்க்கு க்ளோஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. சுகர் ஸ்டாக்ஸ் இன்றைக்கி 7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எதனாலனா ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுகர் மில்ஸ் அண்ட் டிஸ்டில்லர்ஸ் யாரெல்லாம் ஆத்தரைஸ்டு சுகர் மில்ஸ் அண்ட் டிஸ்டில்லர்ஸோ அவங்க டு மேனுஃபேக்சர் ரெக்டிஃபைடு ஸ்பிரிட் அண்ட் எக்ஸ்ட்ரா நியூட்ரல் ஆல்கஹால் ரெண்டும் மேனுஃபேக்சர் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க யூஸிங் சுகர் கேன் ஜூஸ் அண்ட் பி ஹெவி மொலாசஸை யூஸ் பண்ணி. ஸோ அதனால் இன்றைக்கி சுகர் ஸ்டாக் 7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. என்னென்னலாம் 7% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தாம்பூர் சுகர் மில்ஸ், பஜாஜ் ஹிந்துஸ்தான் சுகர், பல்ராம்பூர் சீனி மில்ஸ், டால்மியா பாரத், அஹதா சுகர் அண்ட் மன்வனா சுகர்ஸ், ஸ்ரீ ரேணுகா சுகர்ஸ், த்ரிவேணி இன்ஜினியரிங் இவங்கெல்லாம் 7% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. 1 to 2% சில கம்பெனிஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. DCM ஸ்ரீராம் இண்டஸ்ட்ரீஸ், பனாரியம்மன் சுகர்ஸ், தேவங்கிரி சுகர் கம்பெனி, EID பாரிஸ் ஸ்டாக்ஸ் இவங்கெல்லாம் 1 to 2% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. கேலக்ஸி சர்ஃபெக்டன்ஸ் இன்றைக்கி 8% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. 52 வீக் ஹையை டச் பண்ணியிருக்காங்க. 3325 per ஷேர் வரைக்கும் போயிருக்காங்க. டியூ டு ஹை வால்யூம் நியர் 1 lakh ஷேர்ஸ் வந்து இன்றைக்கி எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு. இவங்களோட மந்த்லி ஆவரேஜ் ட்ரேடிங் வால்யூம் பார்த்திங்கன்னா 27,000 ஷேர்ஸ் தான். ஸோ 1 lakh ஷேர்ஸ்ன்றது ரொம்ப அதிகம். ஸோ அதனால் இன்றைக்கி இவங்க 52 வீக் ஹையை எட்டியிருக்காங்க. ஸ்டவ் கிராஃப்ட்டும் இன்றைக்கி 7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 52 வீக் ஹையை ரீச் பண்ணியிருக்காங்க. 932 வரைக்கும் போயிருக்காங்க. MK குளோபல்ன்றவங்க பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸை 1350 per ஷேர் சொல்லியிருக்காங்க. எதனால் இவங்க பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ கம்பெனி வந்து ஒரு ஆப்டிமிஸ்டிக் பொசிஷனில் இருக்குது. ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிறையா இனோவேஷன் கம்பெனி பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வேல்யூ ஆஃப் மணி, இந்த பொசிஷனுக்கு வேல்யூ சொல்லியிருக்காங்க, வேல்யூ ஃபார் த மணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் JM ஃபினான்ஷியலும் ஐடியா ஃபோர்ஸ் டெக்னாலஜிக்கு கவரேஜ் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 845, அதாவது பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க 845 சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ராங் டெக்னாலஜி அவங்கக்கிட்ட இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குளோபல் எக்ஸ்பேன்ஷன் பிளானும் அவங்கக்கிட்ட இருக்கிறதுனால அவங்க இந்த டார்கெட் சொல்லியிருக்காங்க ஐடியா ஃபோர்ஸ் டெக்னாலஜிக்கு. இன்னும் 21% அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா இன்றைக்கி 2% இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. 2784 வரைக்கும் ரீச் ஆகிருக்காங்க. ஸோ இன்றைக்கி அவங்க லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள், லேட்டஸ்ட் லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் LCV லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட நேம் பார்த்திங்கன்னா மஹேந்திரா வீரோ. ஸோ அதனால் இன்றைக்கி 2% மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் 5% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. எது வரைக்கும் போயிருக்காங்கன்னா 1297 வரைக்கும் ரீச் ஆகிருக்காங்க. நொமுரா பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ்
1600 சொல்லியிருக்காங்க. எதனால் சொல்லியிருக்காங்கன்னா அவங்க ஏர்னிங்ஸ் அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது விசிபிலிட்டி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீ சேல்ஸ் க்ரோத்தும் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏர்னிங்ஸை வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஏர்னிங்ஸ் ரீச் ஆகுன்ற மாரி சொல்லியிருக்காங்க. ப்ரீ சேல்ஸ் க்ரோத் பார்த்திங்கன்னா 20% ஆஃப் CAGR ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் 25-26க்கு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட ஆப்ரேட்டிங் கேஷ் வந்து நல்லா சாலிடாக இருக்குது, க்ரோ ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனி டெப்ட்டு கம்மியாக இருக்குன்னு ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா பாஸ்மதி ரைஸோட எக்ஸ்போர்ட் ப்ரைஸை மினிமம் எக்ஸ்போர்ட் ப்ரைஸ் $950 per 10 குறைச்சிருக்காங்க. ஸோ என்னென்னா இதனால் கொஹினார் ஃபுட்ஸ் 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, KRBL 6.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, சாமன் லால் சைத்தா எக்ஸ்போர்ட் 6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதானி வில்மஸ் 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அண்ட் L&T ஃபுட்ஸும் 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் பாஸ்மதி ரைஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனி. ஸோ அதனால் இவங்கெல்லாம் கெயின் ஆகிருக்காங்க. டோரன் பவர் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஒர்த் ஆஃப் 64,000 crore அவங்க 4th எடிஷனாக ரீஇன்வெஸ்ட் 2024 காந்தி நகரில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக 26,000 நியூ வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. சிஸ்டமேட்டிக் கோஆப்ரேட்டிவ் சர்வீஸ் லிமிடெட் இன்றைக்கி ஷேர் 4.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆல் டைம் ஹிட் ஆகிருக்கு. 1688 பர் ஷேர் வரைக்கும் BSEயில் ரீச் ஆகிருக்காங்க. எதனாலனா அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க 103.12 crore. ஸோ அதனால் இன்றைக்கி இவங்க 4.8% ஆல் டைம் ஹிட்டை ரீச் ஆகிருக்காங்க. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா இன்றைக்கி 6% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. 127 per ஷேர் வரைக்கும் போயிருக்காங்க. இவங்களுக்கு இன்வெஸ்டர் அப்கிரேட் கொடுத்துருக்காங்க, பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 151 சொல்லியிருக்காங்க. இன்னும் 19% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. BSE ஸ்டாக் இன்றைக்கி 17% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது NSEயில் லிஸ்டான BSE ஸ்டாக் இன்றைக்கி 17% இன்க்ரீஸ் ஆகி ஆல் டைம் ஹையான 3448 வரைக்கும் ரீச் ஆகிருக்காங்க. ஹெவி வால்யூமால் தான் இந்த இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாஸ்ட் 12 monthஸில் 170% BSE ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. இன்வெஸ்டர்ஸ்க்கு அமௌண்ட்டை டபுள் பண்ணி கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.